வங்கக்கடலில் வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது. இது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழை. முருகன் கோவில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 95,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதல் முறையாக இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமர் ஹிராணி அமரசூரியா டெல்லியில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார். கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க கோரி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை பிரதமர் இந்தியா வந்துள்ள நிலையில் கூட்டுப்பணி குழுவை மீண்டும் புதுப்பிக்க வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பு வகுத்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத நிறுவனங்கள் தங்களது உணவுப் பொருளில் ORS என்ற பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநில உணவு பாதுகாப்பு ஆணையர்களுக்கும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு பற்றிய ஆளுநரின் கருத்துக்கு எதிராக பேரவையில் முதல்வர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநரின் கருத்துக்கள் அடங்கிய பகுதி மசோதாவிலிருந்து நீக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்புமிகு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் மீது வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது. புதிதாக விண்ணப்பித்த தகுதியான மகளிருக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 28 லட்சம் பெண்கள் புதிதாக விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கிட்னி முறைகேடு தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். விசைத்தறி தொழிலாளர்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டினார். நாமக்கல்லில் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட தனியார் மருத்துவமனைகள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அதிகாரிகள் 7 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தார். எதற்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி கருத்து தெரிவித்துள்ளது. விதிவிலக்கான வழக்குகளில் மட்டுமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதித்த தடையை நீக்க கோரி குட் பேட் அக்லி பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீதிமன்ற தடையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்துக்கு வெளியில் பிரச்சினை தீர்க்க அணுகியதாக ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையை எதிர்த்து ஜாய் கிறிசல்டா நோட்டீஸ். யார் அணுகினார்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க மாட்டேன் என மோடி உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறிய கருத்துக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளது.
கச்சா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் இந்தியர்களின் நலனே முக்கியம் என மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை பார்த்து பயப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த டிரம்பின் கருத்துக்கு இதுவரை பிரதமர் மறுப்பு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ரஷ்யா நட்புறவு யாருக்கும் எதிரானது அல்ல என இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் கருத்து தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகம் இந்தியாவிற்கு பெரும் பயனாக இருப்பதாக தெரிவித்தார். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த விமானியின் தந்தை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணையை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழுவை கொண்டு கண்காணிக்க வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் சைபர் குற்றவாளிகள் மீது இரக்கமற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார குற்றவாளிகளை கையாள சிறைச்சாலைகள் சர்வதேச தரத்துடன் ஒரு அறையாவது ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சபரிமலை தங்க கொள்ளை விவகாரத்தை கண்டித்து கேரள தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு பாஜக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராடியவர்கள் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து போலீசார் கலைத்தனர். பசியை போர் ஆயுதமாக பயன்படுத்துவதாக போப் லியோ கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக உணவு தினத்தை முன்னிட்டு பேசிய அவர் பசிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உலக தலைவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் கூகுள் கிளவுட் நிறுவனத்துடன் இணைந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் இசைக்குழுவை அமைக்கவிருக்கிறார். சீக்ரெட் மவுண்டன் என பெயரிடப்பட்ட இந்த குழு பொழுதுபோக்கு நிறைந்த கதையுடன் கூடிய இசை ஆல்பத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட உள்ளது. AI தொழில்நுட்பமான வியோ 3, இமேஜின், ஜெமினி ஃபிளாஷ் 2.5, ஜெமினி 2.5 ப்ரோ ஆகியவற்றை இந்த திட்டத்தில் பயன்படுத்த உள்ளனர். சமீபத்தில் இளைஞர்களிடம் AI ஜெமினி புகைப்படம் ட்ரெண்ட் ஆனது குறிப்பிடத்தக்கது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.